பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒன்றை தவிர திமுகவுக்கு வேறு எதுவும் இல்லாத காரணத்தினால் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியில போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. ரஜினிகாந்த் சிஎம் ஆக்கலாமா, திருமாவளவனை சிஎம் ஆக்கலாமா, எடப்பாடியை சிஎம் ஆக்கலாமா? மிக தூய்மையான நேர்மையான அரசியலை செய்ய தவறியது காரணத்தினால், மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் இனி அதிமுக சோபிக்காது, அதிமுக நிலைக்க முடியாது, அதிமுக வெற்றி வாய்ப்பு பெறாது, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்தித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தன்னுடைய கூட்டணியில் இருந்த விசிக, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் உட்பட இன்னைக்கு பல பேர் போய் நின்று மக்கள் எடுத்த தீர்ப்புக்கு ஆதரித்து நிற்க வேண்டிய ஒரு சூழலை யார் உருவாக்கினா? 1,72,00,000 பேர் வாக்களித்த மக்களுடைய வாக்கை கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பதற்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒருபோதும் கவர்னர் ஆட்சி வராது. கவர்னர் ஆட்சி வந்தால் அது பாஜக ஆட்சி தான். எனவே பாஜக ஆட்சி மறைமுகமாக கவர்னர் வழியாக இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். மும்மொழி கொள்கையிலிருந்து இந்தியை திணிக்கிறதுலேருந்து பல விஷயத்தை கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை தமிழ் புலிகளின் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு குடந்தை அரசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். டில் டேட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதிராக உள்ள எல்லா கவர்மெண்ட்டுமே இட்ஸ் ஆன் வென்டிலேட்டர் தான். நூல் இலையில் இப்படியா அப்படியான்னு போய் தத்தி தடுமாறி இப்போ நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்கே இன்றைக்கி சோபா மாடல் அரசுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணி சட்டமன்றத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சொல்ல படித்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ 1,72,00,000 பேர் வாக்களித்த மக்களுடைய வாக்கை மகேசன் வாக்கு என்று அங்கீகரித்து அதை ஆதரிக்க வேண்டிய கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கட்சிகளுக்கு, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களுக்கு உரிமை இருக்குது. உதாரணம் என்ன செஞ்சுருக்கோன்னா, திரும்ப எடப்பாடி பழனிசாமி, நானாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல நான் இருந்தால் என்ன செய்வேன்னா, மக்கள் இந்த வாக்களிச்சிருக்காங்க, 1,72,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க, 108 இடங்கள், 107 + 1 108 இடங்களுக்கு வெற்றிட்டு. ஸோ வெற்றின்னு இடத்துக்கு இவங்க தான்றதுக்கு மக்கள் இந்த நம்பர் ஆஃப் அந்த எண்ணிக்கையில் முதலிடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ எண்ணிக்கை அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இவர்களை ஆட்சி அமைப்பில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பற்றி மீண்டும் ஆட்சி அமைப்பு வரைக்கும் நாங்கள் போராடுவோம், சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம். இப்போதைக்கு கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுனால தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் அப்படி நடக்கக்கூடாது. எனவே கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தார்மீக ஆதரவு வெளியிலிருந்து அளிக்கும் என்று அளிச்சிருந்தா இந்த 25 பேர் 27 பேர் தனியாக நின்று பேசியிருப்பாங்களா? போவாங்களா? சரி, அதிமுக விட்டு போயிருக்க மாட்டாங்க. இல்லை, இவர் தான் பண்ணல. திருமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இடத்துல நான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்னா, ஒன்று கலைஞர் மாதிரி சூத்திரதாரியாக இருந்தால் என்ன செய்வேன்னா, இங்கேருந்து ஒரு 5 பேரை நான் அமுச்சு விட்டுருவேன். நீ போய் தாவேக்காவை இருந்து ஆதரி, ராஜினாமா பண்ணு, ஆதரி, போட்டை போடுன்னு சொல்லிட்டு பேசிக்க. அதே தானே சொல்கிறாங்க. இருங்க, கடைசி நேரத்தில் கூட்டணி கட்சியில் உள்ளவங்களெல்லாம் நாங்கள் கடைசி நேரத்தில் ஆட்சியை தேவையான நேரத்தில் நாங்கள் மீண்டும் 6 மாத காலத்தில் இந்த ஆட்சி கவிழ்னு இப்போ பேசுகிறேன். அதை பேசுறதுக்கு ஆட்டி விட்டுட்டு வரதுக்கு என்னவோ அது சூத்திரம் செஞ்சிடலாம். சரி, கட்சி தடை சாவச்சிட்டோம் தட்டம் அந்த இதில் பல்வேறு சிக்கலாகும், அதெல்லாம் வேண்டாம்னா வெளிப்படையாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திருமிகு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருவோன்னா, நாங்கள் 1,72,00,000 பேர் வாக்களித்து உருவாக்கின இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பதற்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒருபோதும் கவர்னர் ஆட்சி வராது. கவர்னர் ஆட்சி வந்தால் அது பாஜக ஆட்சி தான். எனவே பாஜக ஆட்சி மறைமுகமாக கவர்னர் வழியாக இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எனவே மும்மொழி கொள்கையிலிருந்து இந்தியை திணிக்கிறதுலேருந்து பல விஷயத்தை கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. எனவே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தாவேக அரசு அமைய, ஆட்சி அமைய நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிபிஎம் போயிருக்காது, சிபிஐ போயிருக்காது, காங்கிரஸ் போயிருக்காது, விசிகா போயிருக்காது, ஐயுஎம்எல் போயிருக்காது, நாளைக்கு மதிமுக போதா போலியான பிரச்சனையே வந்திருக்காது. அப்போ இந்த இடத்துல பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒன்றை தவிர திமுகவுக்கு வேறு எதுவும் இல்லாத காரணத்தினால், மிக தூய்மையான நேர்மையான அரசியலை செய்ய தவறியது காரணத்தினால், மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால், திமுகவுடைய மடமை, திமுக தலைமையினுடைய மடமைத்தனத்தினால, மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக சிந்தித்ததுனால இன்றைக்கு அவப்பெயர் அதிமுக திமுக ஒரு காலத்திலும் அரை நூற்றாண்டுக்கு காலத்துக்கு மேலே எதிரும் புதிருமாக இருந்த கட்சி ஒன்றா நின்று ஆட்சி அமைக்கும் என்று இடத்துல போய் சொல்லி ரஜினிகாந்த் சிஎம் ஆக்கலாமா, திருமாவளவனை சிஎம் ஆக்கலாமா, எடப்பாடியை சிஎம் ஆக்கலாமா, அல்லது துணை முதல்வர் ஆக்கலாமா, உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கலாமா, துணை முதல்வர் ஆக்கலாமா,
என்று சிந்திக்கக்கூடிய அளவில் கொண்டு வந்து நிறுத்தி பாமகவை அமைச்சர்களை சேர்க்கலாமா, துணை முதல்வர் ஆக்கலாமா, இவ்வளவு சாக்கடைத்தனமா கச்சடாத்தனமா, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, இவ்வளவு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்தித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தன்னுடைய கூட்டணியில் இருந்த விசிக, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் உட்பட இன்னைக்கு பல பேர் போய் நின்று மக்கள் எடுத்த தீர்ப்புக்கு ஆதரிச்சு நிற்க வேண்டிய ஒரு சூழலை யார் உருவாக்குனா? இன்னைக்கு திமுக கூட்டணி பலம் போயிடுச்சுங்க. இல்லை, இதே சிபிஐ சிபிஎம் தான் கடந்த காலங்களில் பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் மற்ற மாநிலங்களில். அப்படி இருக்கும் பொழுது இவங்க உத்தவ் தாக்கரேவை சேர்த்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கர்நாடகாவில் பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும். ஆனால் 38 சீட்டு வாங்கின குமாரசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க காங்கிரஸோட. இவங்க அங்கெல்லாம் இதை பண்ணிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இதை பேசுறதையும் ஒரு விமர்சனமாக தானே பார்ப்பாங்க. முதல்ல வந்து ஏன்னா இவங்க அண்டை மாநிலங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பேசுகிறேன். இன்னொன்று கிளியர் கட் மேண்டேட் வராதப்ப செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனுங்கிறது எப்பவுமே பிளான் பி பிளான் சின்னு இருக்குது. அதுக்காக சமூகத்துக்கு எதிரான ஒவ்வாத நடைமுறைக்கு ஒவ்வாத மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத தன் கட்சியினுடைய தொண்டர்களால் கூட ஜீரணிச்சு கொடுக்க முடியாத ஒரு கருத்தையை செயல்பாட்டியாக கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இல்லை, இதை சொல்கிற காங்கிரஸ் தான் மற்ற மாநிலங்களில் உத்தவ் தாக்கரேவோட சேர்ந்து ஹிந்துத்துவா விச செக்குலர்னு தான் மகாராஷ்டிராவில் இவங்க எலெக்ஷனை சந்திச்சாங்க. ஆனால் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் திமுக நான் முன் வைக்க தயாராகிறேன். நீங்க தான், நானும் அதே தான் வழிமுறை, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல காங்கிரஸ் இல்ல நீங்க சொல்றத வந்து நானே ஏத்துக்கிறேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற முறையில் அவரை தான் பதவி ஏத்துக்கு. ஆனா இதை சொல்ற ஒரு தார்மீக அடிப்படை வந்து திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு இருக்காங்கிற கேள்வி. திமுக செஞ்ச தவறு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியில போய் நிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. திமுக நீங்க அதுல ஒதுக்கி பார்க்கணும். காங்கிரஸ் வந்து இல்லைன்னாலும் இங்க இருந்திருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க ஏன்னா அவங்க தேர்தலுக்கு பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன், ஸ்டாலின் இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு. அந்த அறிவிப்பை கொடுத்திருந்தா காங்கிரஸ் கையேறு நிலையில மாட்டிட்டு தானே இருக்கும். உங்க புலிவால பிடிச்சதுன்னு நிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா. நீங்க எடுத்த முடிவு பிஜேபி வழியா நின்று வெற்றி பெற்ற அதிமுகவோட உறவு வச்சுக்குவோம், கூட்டணி அமைப்போம், ஆட்சியை பங்கிட்டுக் கொள்வோம், அல்லது நாங்க வரலாம் போல வேற யாரும் உட்கார வைப்போம் முடிவெடுத்ததுனால தான் காங்கிரஸ் இது செல்லாது அப்படின்னு இந்த இடத்துல சரியான முடிவை எடுத்துருக்கா. நீங்க சொல்ற காரணம்லாம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இவங்க 5ஆம் தேதியே முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு காங்கிரஸ் 4ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா 5ஆம் தேதியே கிளம்பிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு முதலமைச்சரா இருந்த ஸ்டாலினை போய் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் நன்றி தெரிவிக்கும் போது உங்க பார்க்கல. இல்ல நான் வந்து அவங்க பண்ணது தப்பா ரைட்டாங்க நான் வரல. பட் ஆனா நீங்க சொல்றது வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வரணும் அப்படின்னா பிளான் பி பிளான் சி இருக்க தானே செய்யும். இன்னொன்று நீங்க சொன்னது போல 6 மாசம் டைம் கொடுக்கணும். இப்பதான் அவங்க நடவண்டியை தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த 6 மாசம் டைம் வந்து அதிமுக உடைக்கிறதுக்கு அவங்க எடுக்கலையே. அதிமுக உடைக்கிறதுக்கு அவங்க இந்த டைம் எடுக்கல. எப்படின்னா முதல்ல ஆட்சியை ஸ்டே பண்ணும். அது வந்து முதல்ல நிலையில சார் அந்த இது இந்த விஷயங்கள் வருது. விஜயபாஸ்கர் வந்து ஊழல்வாதியா இல்லையா நீங்க சொல்லுங்க. விஜயபாஸ்கர் ஊழல்வாதின்றது வந்து அரசாங்கத்திலே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியும் போது அரசாங்கம் போய் அவரை சந்திக்கிறதா இருக்கட்டும், வேலுமணியை சந்திக்கிறதா இருக்கட்டும், ஊழல்வாதி அவ்வளவுதான். தீர்ப்பளிச்சு அம்மையார் ஜெயலலிதாவே வந்து ஊழல்வாதி குற்றச்சாட்டப்பட்டவர் சிறையில் இருந்தான்னு சொன்னாலே சண்டைக்கு வந்துடுறாங்க. அதனால என்ன அவருக்கு வந்து தண்டனை காலங்கள் இருக்குதா இல்லை விடுதலை செய்யப்படுறாங்களா அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். இப்போ என்னுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இந்த அரசு 40 நாள் தான் வந்திருக்கு, உருவாகிருக்கு. இந்த அரசு உருவானது 40 நாள் தான் வந்திருக்கு. இந்த அரசு போதுமான கால இடைவெளியில் தான் மற்ற வேலையில் இப்போ தான் வந்து இப்போ நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க 2 நாளாக அடுத்த செய்தி அறிக்கை விட்டுருக்காங்க. தாவேக்கால வந்து அமைச்சரவை கிடைக்காதனாலையும் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள்லாம் 10 பேர் 15 பேர் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆட்சிக்கு வரப்போ அவங்களாம் வந்து எதிராக வாக்களிச்சுட்டு இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க அப்படின்னு ஒரு செய்தி இறக்கிட்டு இருக்காங்க. சார் பிஜேபி இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் எந்த எடுத்துக்காட்டுமே வந்து நிகழ்ந்து நான் அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போனா தாவேக்காக்கு இன்னொரு என்ன தேவை இருக்குது? தாவேக்காக்கு இன்னொரு தேவை என்ன இருக்குது? அப்போ முதல்ல ஆட்சியை நிலைநிறுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது, தேவை. ஆட்சியை நிலைநிறுத்தினா அதை தாண்டி ஒருத்தவங்க வரப்ப அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்பது இந்த இடத்துல அது வந்து தவிர்க்க முடியாது. ஊழல்வாதிகள்னு நம்மளே சொல்லியிருக்கிறோம். இது எப்படின்னா பிஜேபி நம்ம சொல்கிறோம் வாஷிங் மிஷின் அங்கே ஊழல் பண்ணலாம் இல்லை பிஜேபி நம்ம சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நீ அந்த கட்சியில் இருந்த வரைக்கும் ஊழல் பண்ண, என் கட்சியில் வந்ததுக்கப்புறம் நீ கேளுன்னு தான் அவனும் சொல்கிறான். பிஜேபியில் உள்ளவங்களும் அதான் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம அதையும் கேட்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து குதிரை பேரம்னா அவங்களா ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்கன்னா
பிஜேபியை கேள்வி எடுக்கிற அந்த தார்மீக அடிப்படையை தகுதியை நம்ம இழக்கிறோம் தானே எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம டிஃபெண்ட் பண்ணிட முடியுமா? சிபிஎம் இவரு சண்முகம்னு சொல்றாரு, மிக தெளிவாக சொல்லிட்டாரு. இதான் எங்க கருத்து, அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனாலும் இனி அதிமுக சோபிக்காது, அதிமுக நிலைக்க முடியாது, அதிமுக வெற்றி வாய்ப்பு பெறாது, தேர்தல் காலத்தில் அதுக்கான அரசியல் கிராஃப் போயிடுச்சு, இறங்கு முகம்தான் முடிவு பண்ணுறப்ப அங்கேருந்து வரவங்களும் நாங்கள் சேர்க்காம எப்படி இருக்க முடியும்? இதே தான் சார் அவங்க நினைப்பாங்க. இல்லை இதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து போகிற எம்எல்ஏக்களுக்கு பிஜேபியோட ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுதுன்னு வைங்க. காங்கிரஸ் 15 வருஷமா ஆட்சியில் இல்லை, 10 வருஷம் எதிர்கட்சியாக கூட வர முடியல. அதனால அந்த எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட வர்றாங்கன்னா நம்ம ஏன் அதை குதிரை பேரங்கிறோம்? நம்ம ஏன் அதை குதிரை பேரங்கிறோம்? நாம என்ன பாருங்க, நீ வந்து 7 நம்ம சொல்றோமா இல்லையா அதை குதிரை பேர்? ஆமாத்தி இருக்கக்கூடிய 7 எம்பியை தூக்கிட்டு போற முடியல, இதுதான் தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றீங்க? அப்ப இதை ரைட்னு சொல்றாங்க, அதை ஏன் தப்புன்னு சொல்றீங்க? தேவையில்லைங்க அந்த கேள்வி. இல்ல சார், ஆட்சியை உருவாக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலே தோத்துட்டார் சார் டெல்லியில, அவரே எம்எல்ஏவா தோத்துட்டார். அதனால இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை. அதனால ராஜ்யசபா உறுப்பினர்கள் நம்ம மொத்தமாக பிஜேபிக்கு ஆதரிப்போம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா என்ன தப்பு? இதை நீங்க ஆதரிச்சுட்டு அதை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா இல்ல இல்ல, இங்க நடக்கிறத வந்து நம்ம ஆதரிக்கிறோம், அங்க நடக்கிறத நம்ம எதிர்க்கிறோம்னா அப்போ எப்படிங்கிறது நெருக்கடி பண்ணி இப்ப விஜய் போய் வந்து யாரையும் நெருக்கடி பண்ணி தாவேக்கா வந்து நெருக்கடி பண்ணி எதுவும் பண்ணல சார். அங்கீகரிக்கிறாருனாவே அப்ப அது என்னவா எடுத்துக்க முடியும்? பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். இது வந்து இந்த செய்தி வந்து கடந்த ஒரு வாரமா பேசல. கடைசியில் எப்படி ஆயிரும்னா அவருடைய இடத்துக்கு தான் போயிருக்கு. இல்ல இது கடைசியில் எப்படி ஆயிரும்னா பிஜேபி வந்து குதிரை பேரம் பண்ணுது அப்படின்னு சொல்ற இதுவே உடஞ்சிருமோங்கிற ஒரு எண்ணம் வருது. இவங்க பண்ற செயல் மூலமா பிஜேபி பண்றதுல அப்ப என்ன தப்புன்னு மக்களுக்கு இயல்பா ஒரு கேள்வி வந்துடாதா? பிஜேபி வந்து செய்யறது யாரும் நியாயம்னு சொல்ல முடியாது. தாவேக்கா அரசியல் களத்துல இப்போ வந்து ஒரு ஆட்சி நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவையான போதுமான இடங்கள். நீங்கள் மக்கள் வாக்களிச்சது 108 118 இருந்து இந்த பிரச்சனைக்கு வேலை கிடையாது. 108 இருந்தாலும் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் இல்லை 80 இருந்தாலும் ஒரு இது வந்து ஒரு அரசோ அது ஒரு கட்சி அரசு கிடையாது, ஒரு கட்சி வந்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. அது அதுக்குள்ள இருக்க விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்ல அதுக்குள்ள இருக்க விமர்சனத்தை சண்முகம் வச்சது மாதிரி உங்களை போல நானும் தான் வச்சிருக்கோம். இதை வந்து தாவேக்காவுடைய தலைமை சீர் செய்து கொடுப்பாங்கன்னு நம்பி திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் திருத்திக் கொள்வதும் இல்லை. திருத்தர் வந்து தவறு செஞ்சாதான் வந்து மாற்றம் வேற. நாளைக்கு விஜயபாஸ்கர் வர்றாரு சார், என்ன சார் முடிவா இருக்கும்? அது அவர் சொல்லுவார். இல்ல நீங்க சொல்லுவாருன்னு தான் சொல்றீங்களே தவிர இல்ல அவர் ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் எங்க போறான்னு தெரியலையே. திமுக போனா என்ன பண்ணுவீங்க? ஓகே சார், திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக போனார இது 28 கோடி ஊழல்னு முத்திரை குத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வந்து வைத்தியலிங்கம் போனார, அது எப்படி சரியானது? நீங்க அப்படி ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னா ஆதவர்ஜுனா மேலேயும் இடி கேஸ் இதை வந்து உதயநிதி சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஆதவர்ஜுனா மேலேயும் திமுக சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லைன்னா என்ன காரணம்னா திமுகவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, அதிமுகவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. 2 பேருமே வாஷிங் மிஷின் தான் பயன்படுத்தினாங்க. இவங்க பயன்படுத்த தப்புன்னு வேணா நீங்க சொல்றத தளபதி விஜய் அவர்கள் கவனத்துக்கு கண்டிப்பா பரிசீலனை பண்ணணும். போனாங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்ல ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு ஆட்சியை நிர்வகிக்கிற போது அந்த ஆட்சியை தக்க வைத்து தான் ஒரு வேலையை மக்களுக்கு செய்யணுன்றப்ப சில முடிவுகளை அந்த கட்சி அப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த முடிவு விபி சிங் அந்த முடிவு இல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சு தான் ஒரு ஆட்சின்னா விபி சிங் இந்தியாவில் பிரதமராக இருக்கவே முடியாது. அவர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கவே முடியாது. நீங்க நம்பர்ஸ் வச்சு தான் ஒரு ஆட்சி இல்ல சார். இப்ப மண்டல் கமிஷன் நம்பர்ஸ் பத்தி கவலைப்படாம பல நல்ல திட்டங்களை செஞ்சவர் தான் விபி சிங் செஞ்சாரு. மண்டல் கமிஷன் வந்து முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்களே, அவர் அதை நல்லாட்சி தொடர முடியல. அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. அந்த நல்லாட்சி தொடர முடியல. நம்ம நல்லாட்சினா நல்லாட்சி தொடர முடிஞ்சுச்சா? இல்ல நேர்வழியில போறதா நல்லாட்சிங்கிறத இப்ப வரைக்கும் நான் நம்புறேன். அதுதான் ஜனநாயகம் நம்புறேன். நீங்க சொன்னீங்க நல்லா விபி சிங். இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நான் பணக்காரன் ஆகணும் அதனால ஒரு 10 வீட்டுல திரும்பினாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஆட்சி வேணும். ஆட்சி இருந்தாதான் நல்லாட்சியை தொடர முடியும். இப்ப திரும்ப இந்த ஆட்சியை விட்டுட்டோம்னா திரும்ப திமுக அதிமுக கைக்கு போறதை வந்து நானும் நீங்க நல்லது பண்ணா இல்ல நீங்க நல்லது பண்ணா மக்கள் ஏத்துக்க போறாங்க. எம்எல்ஏக்களை நீங்க அதனாலதான் 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 1,72,00,000 பேருடைய நம்பிக்கையை நாம் நிறைவேற்றுவதற்கு சில வேலை. இதே மக்கள் மேல நம்பிக்கை இருந்தா அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அது தவறுனா அந்த மக்கள் எடுக்கிற முடிவு திரும்ப அங்கீகரிக்கும். இன்னொரு விஷயம் சார் என்னன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையிலே அதிகாரத்துக்கு இப்போ திமுக 2021 வரும்போதே ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவங்களுக்கே. அப்படிங்கும்போது இவங்க புதுசாக தான் வந்திருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். இதை நீங்கள் இறுதி கேள்வியாக கூட வச்சுக்கலாம். அவங்க என்னென்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம இது பண்ணலாம். 2,500 சொன்னாங்கப்பா
அவங்க தர்றதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பட்டதாரி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்களுக்கு நாங்கள் மானியம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதே மாதிரி வீடு தருவோம், கார் தருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கலாம். அன்றாட நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் மின் தடைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறது எப்படி கரெக்டாக? எனக்கு தெரிஞ்ச வகையிலையும் மின் தடையை பற்றி சொல்கிறேன். இந்த ஜூன் மாதத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெஞ்சுன்னா அது என்ன ஆயிருக்குன்னா டேம்லாம் நொம்பியிருக்கும். ஆக்சுவலாக மழை பெய்கிறப்ப நமக்கு வந்து நீர்வழி மின்சாரம் போதுமான கிடைக்கும். இப்போ டேமை திறந்து தண்ணி விடுறப்ப தான் அந்த மின்சாரத்தினுடைய உற்பத்தி என்பது கூட எகரும். அதே மாதிரி காற்று அடிக்கிறப்ப அந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் 2 பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று வந்து கடலுக்குள்ளே காற்று 360 டிகிரியில் உள்ளே போயிட்டு ரிட்டன் ஆகி வந்து அடித்து கடல் தண்ணி எடுத்து வந்து கொட்டுனுச்சுன்னா அதுக்கு பேர் வடகிழக்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்றுனா மேற்க இருக்கிற மலையில் போய் மேலே மோதி மேலே இருக்கக்கூடிய குளிர்ச்சியில் ஈரப்பதத்தை எடுத்து வந்து கீழே கொண்டு வந்து கொட்டிட்டு போய் அந்த சைக்கிளிங்கை உருவாக்கினா அந்த மலை வந்து வந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிறது தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று மலை. இப்போ இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை எப்போ வரும்? ஈரப்பதம் இருக்குது. இப்போ இந்த ட்ரையாக இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க. இந்த பருவ சூழலில் இது வரைக்கும் இல்லாத நெல்லை இந்த இதாக இருக்குது. அடுத்தது இந்த அந்த இதுவும் மழையும் குறைஞ்சி போனதுனால டேம்லேயும் தண்ணி இல்லை. இப்போ இந்த காற்று வந்து தென்மேற்கு காற்று போனால் தான் மலையில் மோதி மேலே வைப்பு இந்த ரிட்டன் வரப்போ என்ன ஆகுனா இந்த விண்டு மில்லாம் வேலை செய்யும். இல்லை இது இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ராக்டிக்கலாக தான் உண்மை. சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் கேட்டப்ப நீங்கள் கரண்ட் கட் ஆகிறதுக்கு திமுக குற்றம் சொல்கிறீங்க. உண்மையிலே திமுக குற்றம் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், போதுமான அளவில் கரண்ட் இல்லையா இல்லை டெக்னிக்கல் ப்ராப்ளமா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மின்சாரத்துறை அமைச்சரும் இவரும் பதில் சொல்ல. அவர் சொல்றதுக்கும் அதிகாரி சொல்றதுக்குமே கான்ட்ராடிக்டான ஸ்டேட்மென்ட் இருக்கு. ராதாகிருஷ்ணன் சொல்றதுக்கு நிர்மல்குமார் சொல்றதுக்கு. அதனால என்ன சொல்றேன்னா இந்த மின்சார உற்பத்தி இது வந்து பற்றாக்குறை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன அளவில் ஏற்பட்டு. உதாரணமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டிக்கு 5 லட்சம் மெகாவாட்டே என்னமோ தராது. அதை விட 25 லட்சம் மெகாவாட்டே என்னமோ அந்த ஒரு புள்ளி வந்து 25% கூட இருக்குது. இப்போ இது வந்து ஏன்னா இயல்பாக இந்த நேரத்துலலாம் மழை பெஞ்சிருக்கணும், ஈரப்பதமான காற்று வந்திருக்கணும், ஒரு குளிர்ச்சியான ஒரு இது மாதிரி வந்திருக்கும். கேரளாவிலலாம் வரல. அப்போ ஏசி போடுறதுலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாம் பயன்படுத்த கூடுதல் உங்களுக்கு அப்படியே அந்த டென்சிட்டி பயங்கரமாக பயன்படுத்துறது. இதனால் இந்த வேக்கம் வந்திருக்கு அப்படின்றது அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. துறை ரீதியாகவும் அப்படி சொல்கிறது புரிஞ்சுக்க முடியும் சார். ஃபியூஸ் கட்டி போயிடுறாங்க அல்லது திமுக அதிகாரிகள் பண்றாங்க. முதல்ல ஒரு வாரத்தில் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கலாம். மொத்தமாக அப்படிதான் நடக்கும்னா பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். அது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ன பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் முதல்ல நடந்தது யூனியன்லாம் யாரும் யூனியன் வச்சிருக்கா? தாவேக்காக வந்து மின்சாரத்துறையில யூனியன் இல்ல சார். இதே அரசாங்க ஊழியர்கள் தான் நீங்க இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கலாம். நான் கேட்க மாட்டேன். மின்சாரத்துறையில தாவேக்காவுக்கு யூனியன் இருக்கா? ஆனால் மின்சாரத்துறையில் பெரிய யூனியனே திமுக யூனியன் தான். இல்லை நம்ம இப்படி சொல்லும் போது என்ன பண்ணுறோம்னா இதே அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் தான் தாவேக்காவுக்கு ஓட்ட போட்டிருக்காங்க. மின்சார சட்டம் இருக்குல்ல, மின்சார சட்டம் பழையமான கிடையாது, ஏமாற்ற முடியாது. அந்த மின்சார சட்டத்தில் இப்போ 1 மணி நேரம் இங்கே கரண்ட் போச்சுன்னா ஏன் போணுச்சுன்னு அதுக்கு ரிசல்ட்டு உடனே அந்த டோலில் நம்பரில் பதிவு பண்ணால் வேலை போய்டும். அங்கே இருக்கிற ஏஐக்கு வேலை போய்டும், அங்கே இருக்கிற ஃபோர்மேனுக்கு போய்டும், அங்கே இருக்கிற லைன்மேனுக்கு போய்டும், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரச்சனை உண்டு. அவனோட வேலை வாய்ப்பு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறான், ஊதியத்தில் வந்து அரசாங்கத்து ஊதியத்தை நம்பி குடும்பம் இருக்குது, அதனால் அப்போல்லாம் பண்ண முடியாது. ஸோ முதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டு அது ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ மின்சார பிரச்சனை வந்து படிப்படியாக சீர் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக அமைச்சர் அறிவிச்சிருக்கார். சீர் செய்யப்பட்டு ஒன்று. அந்த கேள்வியில் அடுத்தது வந்து சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி கேட்டீங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து எப்படின்னா இது வந்து இப்போ தான் போலீஸ் அதிகாரியில் அங்கங்கே மாற்றி போட்டிருக்கிறாங்க. அதுக்கான இன்னும் ஆய்வு செஞ்சு சஃபல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் முதல்ல போட்டாங்க, அடுத்தது ஐபிஎஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கமிஷனர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த நம்ம மாநகராட்சி ஆணையர்கள் எல்லா மாற்றமும். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஏசி டிசி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் வரைக்கும் கூட சென்னையில் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டிசிலாம் கூட இன்னும் போடலை. ஸோ இந்த மாதிரி வந்து தலைமைச் செயலாளரே இன்னும் போடல, தேர்தல் ஆணையம் வச்சிருக்காங்க. அது வந்து அதுக்கான இது இருக்குது. டிஜிபி அப்படி தான் அவங்க போட்ட டிஜிபி, அதை டிஜிபியை மாற்றி தான் இவரை மாற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் படிப்படியாக வந்து சரி செய்யப்பட்டு வருது. இதெல்லாம் நிதானமாக வரப்போ ஒரு பொறுப்புக்குரிய நபர் அந்த இடத்துக்கு வரப்போ லா அண்ட் ஆர்டரில் இப்போ அன்பு சார் வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ வந்து ஐஜி அஸ்லாக்காருக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு திறமையான நல்ல அதிகாரி, நேர்மையான அதிகாரி, ஸ்பீடாக இருப்பார், நல்ல முடிவு எடுப்பார். ஒரு உண்மையை சொல்லிட்டுங்களா, முன்னாலாம் ஒரு அமைச்சர் ரெக்கமெண்ட் பண்ணால்
ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்ணால், ஒரு மாவட்ட செயலர் ரெக்கமெண்ட் பண்ணால், என் மச்சான், என் மாமா, எனக்கு வேண்டப்பட்ட அவனை இங்கே டிஎஸ்பியாக போடு, எஸ்பியாக போட்டுன்னு கேட்டு வாங்குவாங்க. இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ எப்படிங்களா, 4 பேர் பொறுப்பாக உட்கார வச்சு, அதில் ஐஜி இன்ட்டு ஒருத்தர், சீஃப் இது உள்துறை செயலாளர் இருக்கிறாரு, டிஜிபி இருக்கிறாரு, லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி இருக்காரு, இந்த மாதிரி 4-5 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. ஸோ தப்பு என்பது இனி நடக்காத அளவுக்கு எல்லா இடத்துலையும் இரும்பு கரங்களால் கொண்டு இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை, உச்சபட்ச நடவடிக்கை அது தலைமை திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் எடுப்பார், மாண்பு முதல்வர் எடுப்பார். கவனம் செலுத்த எந்த விதத்திலையும் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் நோ காம்ப்ரமைஸ் என்றெல்லாம் தெளிவாக இருக்காங்க. இந்த அரசு சிறந்த அரசு. இதை விட்டுட்டோம்னா மீண்டும் பழைய கூடி கதவை தாடின்னு போய் அவங்க கிட்ட நிற்கிறத மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார் என்பது தெளிவாக. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.